இந்த மண்ணில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகங்கள்ல முதன்மையான சமூகம் இந்த வன்னியர் சமூகம். மக்கள் தொகையில பெரும்பான்மையா இருக்கிறோம். ஆனா மற்றது எல்லாத்துலயுமே மிக பின்னடைவா தான் இருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆண்டுக்கு ஒரு சமூகத்தையோ அல்லது பிற சமூகத்தையோ முன்வைத்து பல படங்கள் வரும், வரலாறவோ வரும், பெருமை பேசுறதோ வரும். ஆனா இந்த சமுதாயத்திற்கு அப்படி ஒரு படம் வராதா, வரவே வராதா என்று ஏங்கி தவித்த காலங்கள் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது மறுமலர்ச்சி. அதற்கு பின்பாக பல ஆண்டுகள் ஏங்கி தவித்தோம், ஒரு திரைப்படம் கூட வெளிவரவில்லை. அப்படியான தருணத்தில் தான் திரௌபதி என்கிற ஒரு படம் வன்னியர்களுக்கு மட்டுமல்லாது உண்மையை உலகிற்கு உரைக்க வைக்கக்கூடிய அளவிற்கு வெளிவந்தது. அதற்கு பின்பாக காடு வெட்டி வந்தது, படையாண்ட மாவீரா வந்தது, வீர தமிழச்சி வந்தது. அதனை தொடர்ந்து தற்போது திரௌபதியினுடைய 2ஆம் பாகம் வெளிவந்திருக்கிறது. ஒவ்வொரு வன்னியரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். இன்னைக்கு யாருடைய பெருமையை பேசினாலும் பெரிதளவில் பேசப்படுகிறது. ஆனா பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய வரலாறு பேசப்பட்டால் தடை விதிக்கப்படுகிறது. அவற்றையெல்லாம் கடந்து நாளைய தினம் தமிழகம் முழுவதும் இந்த திரைப்படம் என்பது வெளிவர இருக்கிறது. நமக்கான படத்தை நாம் தான் கொண்டாட வேண்டும், நமக்கான அடையாளத்தை நாம் தான் பகிரங்கப்படுத்த வேண்டும். எனவே நாளைய தினம் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அத்துணை திரையரங்குகளையும் இந்த படத்தை பாருங்க. இது நமக்கான படைப்பு. ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா, நாம நம்முடைய இயக்குநர்களை ஆதரிக்க வேண்டும், இருக பற்றி கொள்ள வேண்டும். நாளைக்கு அவங்களும் அடை என்னப்பா அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா வரலாறு தெரியாமல் நம்முடைய அடுத்த தலைமுறை பெரும் கேள்விக்குரியதாக மாறிவிடும். எனவே இதனை நினைவில் கொண்டு நாளைய தினம் திரௌபதி 2 பாருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லுங்க. படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுடைய விமர்சனங்களை சொல்லுங்க, எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. இது நமக்கான படம், நமக்கான படம், நமக்கான படம்.